பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தெம்மரவர் சீமையில் கண்டதொரு ஞானமணி தென்மரவர் சீமையில கண்டதொரு ஞானமணி தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா செந்தில் வடிவேலன் உன் சிரசில் ரோசா பசும்பொன்னிலே பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொந்த வந்த 100 உண்டு பந்தம் என சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாளே நெஞ்சகள் உண்ணாச்சு பசும்பொன்னிலே பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அது மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் தேவரையா பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் மரவன் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் முக்கூளத்தூர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பொம்பளையில என்னத்த அதுக்குள்ள ஜானி விட போறீல அண்ணே எங்கே போறீங்க மேடம் இல்ல தம்பி சாரு போயிடா ஏன் வாய்ச்சே அடம் மயிரா கேக்குதாடா வேற உட்காந்துட்டு கிளியாஞ்சல்ல என்ன ஊத்துறைய மாதிரி இங்கே கடந்த நான் வளர்த்த என் அண்டுருண்டை இருந்தே எனக்கு எதுவுமே தெரியாம தானடா இருளடிச்சு நிற்கிறேன் நல்லா கூட்டம் இருந்துச்சாடா மானாமதுரை சித்திரத்து மாதிரி இங்கே வாரு நீ டீப்புல்லு மட்டும் காலையில் 18,000 வரலனே என்னை செருப்பு கழட்டியாடி இறச்சிருப்பா டீயை ஆள் குடிக்காட்டாலும் மூங்கி நம்மளை ஊற்றிட்டு பிடிச்சிட்டு வா படக்கதெல்லாம் வச்சு படுக்காதடா பிள்ளைத்தி முத்து வாரிட்டு போயிரும்னு சொன்னான்டா பேப்பைய மயனே எங்கே வந்து உன்னை யாரா படுக்க சொன்ன நீ பிஞ்சைக்காட்டிலே படுக்க வேண்டியதானடா ரைஸ் முழுக்க நேரம் ஐயா சேச்சி இருக்காயா சேச்சி இருந்த பெரிய பக்கெட்டில் அதை பூரா வலிச்சு இங்கே கொட்ட முடியுமா கொண்டு வாங்க 1 ரூபா 2 ரூபா சில்லறை காசு விழுந்தா பிறகிட்டு போயிடுறேன் யாரு எங்கள் அப்பேன் எங்கள் அப்பா நினைக்குது காசை வெட்டியாக கொடுத்து விட்டோமோ யாரு வத்த உள்ளே தெரியலையாப்பா இந்த டீ கடைக்கு மேடைக்கு நடந்த நீ நேரம் நடந்திருந்தா ராமேஸ்வரத்துக்கு போயிருப்பியாடா ஐயா நீ ஒரு ஆள் நல்லா இருக்கு நம்ம புத்துருதேன் பெரிய புத்துரு இது கூட சின்ன புத்துரு நல்லா சிரிச்சாங்க டீச்சர் கதை சொல்றது மாதிரி சிரிச்சாங்க இப்போ பாரு சோத்து பொல்லை அடிச்சு படுத்து கிடப்பாங்க வர தின்னுட்டு இவங்களை வச்சுக்கிட்டு பொம்பளை எல்லாம் ஏத்தா அப்படி ஒன்று ஒன்றா போகாது ஏத்தா கொத்தோட மண்ணுல அள்ளிட்டு போய் வச்சு நான் லேட்டை நக்குனே நீ பேசாம இரு அந்தந்த சீனுக்கு தானே நான் வர முடியும் பள்ளியை போடவே பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வரவா கடும் மாதிரி தான் போவ மேலே அதிசய போலாக்கா நீ போடுற அட்டை எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் நீ வேற வாங்கருவா உட்காரு வேப்பங்கொலை இழுக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு வேட்டியை வெதரில் ஊற்றி வந்து மசுரை கறிக்கி விட்டு போ உட்கார்றா அந்த யூனிட்டை கலாண்டு போறேன் பாரு மைசெட்டுக்காரனா என்னப்பா அதில் இறக்க முடியாம தானடா தெரியும் அண்ணே ஒரு டீயை குடிக்க விடாதுண்ணே நீ குடினே கவட்டில் நீ ஊத்திட்டு இப்போ புண்ணு வரணும் கேமராமேன் போகஸ்
எங்க அப்பா ஒத்த பனையில இடியை வெளுத்தாடிச்சால. எங்க அப்பா வேறு நீ டீ குடினே. டீ குடினே அது இல்லடா. எங்க அப்பா வேறு நம்பு. இப்பதானே கதைக்கு வர்றே. நீ கடைக்கு வா, இங்க வரு. ஏ ஒளிச்சு வச்சே கொண்டு வராங்கடா இதையா. ஏய் உன் மைச்சத்துல ஏதாவது கலாங்கிறாங்க, இங்க வரு. எதடா கொண்டு வரேன்? தப்பிச்சு போறானா? பூலிப்பு. என்னது? நீ போய் டீயை பிடிச்சிட்டு வா, உன் டியூட்டியில கரெக்டாது. இப்படி ஒரு மொட்டையை வலிச்சு விட்டான்னு தெரியலையே. சந்தனமே இல்லாம நாட்டில் மொட்டை அடிப்பானடா. இல்லை எதுவும் ரோக்கரை போட்டு புடிங்கிட்டியா? இந்த வந்துட்டாண்டா சிரிக்கிறேன். ஓனே வாங்க மானே. ஆய் ப்ரோ, ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வ. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பு. நீ டீ குடினே. குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பு. சப்பு. வெளியே வாங்கடா. கதையை கெடுக்கல, தூக்க வச்சுல பேச்சு விட்டாங்க. நீ வேணா எங்களை வந்து பப்புன்னு போடுறியா? நான் தெருவில் வந்துடுறேன். ஆய் ப்ரோ, அது எங்க அண்ணன் தான் லூசு. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. வெள்ளிக்கிழமை வர்றீங்களா? அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு. இப்போ இங்கே வேற நீ படுத்துறாங்கள. பாப்பா இது பெரியப்பா கப்ளிங் தெரியுது. அந்த பிள்ளை கப்ளிங் வாங்கி தரவா? ஊசியில் கோர்த்து வச்சு தின்னுக்கிறியா? அத்தி கொஞ்ச நேரத்தில் கொட்டரப்பு தரக்கி தெரிச்சா அயில் மேனே. எப்போதும் போல அந்த நாடகம் நடத்தி நான் காசு வாங்கிட்டு போய் சால்பட. எங்க அக்கா என்ன ஒன்று உனக்கு? நம்ம மட்டும் பங்காளி முறகாட்டவளை இங்கே வர. ஆமா தாய் இன்ஜினியர் பையன் இடத்த அளக்கிறதுக்கு நடப்பார். போ முண்டாக்கிட்டு போய் உட்காரு. ஏல இது வேணும்னா முத்துச்சிரி மாதிரி படுத்து கிடக்கேன். இந்த தண்டி டேய் தம்பி செனப்பரிச்சாலி எந்திரா. அவங்க முகரைக்கு சிவப்பு கலர் சட்டி ஓட்ட வந்தது மாதிரி போட்டிருக்காரு மயிர். இதெல்லாம் பார்க்க வாடா அந்த கிரகம். என்ன முழுசா பாத்துட்டியானே? ஏன் செல்ஃபி எடுத்துறவா? ஸ்டேட்டஸ் வைக்கிறியா? மூடு. நீ பொத்து. நீ தொற கலட்டு. எங்க ஆத்தா சொல்றா கோத்தா. அவன் போய் அந்த சூத்து ஊத்தி அமைக்கிட்டான். அவன் எந்திரிக்கிறான். நம்ம வீடு இப்படி இல்லை என்று. இங்க வரு. சுவர் சுவர் மாடு சுத்து மாடு ஒரு அண்டா. சுவர் 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 நொறுக்குது நொறுக்குது. சுவர் சுவரா சுவரா ஒரு ஆள்படி ஒரு ஆள்படி. வெற்றி பெற்றவருக்கு அவன் மிரண்டே ஒரு அண்டா. சுவரா சுவரா கேமரா போகஸ். அவன் மிரண்டே போயிட்டான். டாய் உங்க வீடு இல்ல, உங்க பெரியம்மா வீடு. வீட்டுக்கு போ. எங்க அம்மா சொல்றாங்க அம்மா. ஏலே நொப்பம். சரி சொல்றா. ஊரு எந்த ஊரு தெரியல. இது இல்லடா கதையின் ஊரு. சிற்றூர். சிற்றூர் என்றால் சின்ன ஊர். இல்லை அவனை அறைய போறேன். நாடகம் மேடம் இங்க இருக்கு, அங்கே திரும்பிட்டு இருக்கேன். தம்பி கருஞ்சூத்து என்ன? அந்த சித்தூர்னா அந்த நொட வைத்தியசாலை எல்லாம் கழுவி ஒடிஞ்சா கட்டுக்கட்டு வேலை அந்த ஊரானே. உன் செப்பையை ஒடிச்சு இப்போ கட்ட போறேன். அந்த நொட வைத்தியசாலை என்னடா சித்தல் குண்டா சீரழிச்சு போறேன் அவனே. ஐயது என்ன சிரிப்பு? வெக்கங்கட்ட சிரிப்பு. 7 குடிசைக்கு எங்க அப்பா தலைவர். குடிசைக்கு தானடா தலைவர், கோட்டைக்கு தலைவர். என்னடா கல்லறைக்கு தூக்கிட்டு போற மாதிரியே போறேன். அப்பலேருந்து வாக்க இந்த இப்படியே போறேன். என்ன அதுதானா குடியை கெடுக்க வந்துட்டானா? ஒரு உலகத்துல எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு. அப்படி என்னென்ன நடந்துச்சு உனக்கு? நாட்டில் ஆம்பளை உரம் பொண்ணு கிடைக்காம திடுறாங்க. எனக்கும் கிடைக்கல ப்ரோ. என்னன்னே சொல்ற? செகநெட்டு 4 உள்ள தாய் கூட கிடைக்கல. இந்த அங்கிட்டு ஒருத்தன் முண்டிக்கிட்டு இருக்கேன். அவன் எத்தனை உம்பளை குடியை கெடுக்க போறானோ. செகநெட்டில் நான் சொல்ல முடியல, நீ எதுக்குதான் சொல்ற? 18 வயசு கூட ஆகலை மிஸ்டர் சின்ன புத்ரு. இந்த வந்துருச்சு எங்கள் அண்ணே. வானே வானே அந்த செருப்பை கழட்டி என்னை எறிவேன். காலாத்தில் வீட்டுக்கு போகிறேன். இங்கே கலெக்டர் நோனிமேனே எதுவுமே பொம்பளை கிடைக்கல. வண்டி போட வேண்டியதானே?
கேட்டா நான் வீட்டு பாடம் எழுதாமையில இருக்கேன். இல்லண்ணே வண்டி போட்டு சாமி கும்பிட வேண்டியதானேன்னு கேட்டேன்னு. முத்து சிரிக்கிறானா முணங்குறானா? அவன் கல்லை விட்டு எரிய போறேன். எனக்கு கல்யாணம் ஆக போது எந்திரா, நீ தாண்டா மூத்தவன், தாலி எடுத்து கொடுக்கணும். முத்தண்ணே நீனும் வண்டி போடு. வண்டியோட தெரியாம தாண்டா உட்காந்துருக்கேன். படுத்துட்டேன், சாமி படுத்துட்டானே, இளந்தவளை மாதிரி படுத்துட்டேன். அப்பா அப்பாய் கீழே பார்த்து நட போ. அந்த படுத்து கிடக்க பாரு, அவன் கையிலே தூக்கி ஊற்றி விடு. பச்சி வேகட்டா, அப்புறம் வந்து சுட்டு தின்னுக்கிறேன். உட்காருப்பா உட்காருப்பா உட்காருப்பா. அவன் படுத்து கிடக்கிறது நீ உட்கார்றது ஒன்றும் முடியலை. அவன் என்னமோ குளுக்க சேர்த்து கிடக்கிற மாதிரி, நீ பார்க்க வந்தே மாதிரி உங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறது எனக்கு பிடிக்கல. பாக்ஸ் தள்ளி விட்டு போக போகிறேன். நீ மை செட்டில் இத்தனை பேர்த்து சேர்க்கறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. பார்த்தியா அந்த தம்பி என்ன சொன்னேன் மாதிரி, டீ சாப்பிடுங்கன்னு. உணர்ச்சியா குடி செல்லுப்படும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏத்தா அந்த 4 பேர் குறையில ஏத்தா அத்தா 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 ஐயா முள்ள வட்டி அடங்கியா. சரி, எனக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு நிலைமையை நினைச்சாத்தையும் பத்திக்கிட்டு வருதாடா. அவர் வரும்போது நெருக்கி மைசெட்லாம் கழட்டி எவ்வளோ இருக்க. ஏப்பா ஏப்பா பேசுன காசை கொடுப்பா, நான் போறேன். நீ உட்காந்துட்டிய காசு தகவல் தெண்டமா போச்சாடான். என்னப்பா வயரை புடுங்காத, உன் பொண்டாட்டி இதை புடுங்க மயிறு. அவன் எதாடா சொல்றேன் அவன். தம்பி அகண்ட மடுவு அண்ணே. ஏன்னா மடுவு வச்சு பொய் சொல்ல மாட்டேன். தம்பி மெதுவாக வந்து சொல்ல, மேடையை சாச்சி விட்டு போயிடாத. நீ நடக்கும்போது என்னமோ அனகுண்டா நடந்த மாதிரி டங்கு டங்குன்னு மயிர் மயின. என்னத்த எனக்கு ஒரு உதவி செய்யுங்க மிஸ்டர் ஒதுங்கின மடுவு, ப்ளீஸ் ப்ரோ. சொல்லுங்கண்ணே. பொம்பளை கிடைக்கல, நீங்க ஒரு நாள் சூம்புறீங்களா? என்னது? இல்லை என்னை சுகப்படுத்துறீங்களான்னு கேட்டேன். காட்டருமையா எருடா, எருமை பார்த்தானே சாணி ஓடுது. யார் மண்டை மயிர். அண்ணே என்னங்கய்யா உங்களுக்கு நான் என்னண்ணே செய்யணும்? பல்ல விளக்கிட்டு வாங்க சொல்றேன். என்னது? எனக்கு பொம்பளை எதுவுமே கிடைக்கலங்கய்யா. அந்த மொட்டை எதுக்கடா அப்படி சிரிக்கிறேன்? கேமரா, இவங்க கேமரா திருப்புற மாதிரி உன்ன தாண்டா பேப்பாயிலுங்க முளைக்குச்சி அடைஞ்சு இறுக்கிட்டாங்களாடா. கேமரான்னு சொல்றேன், அப்படியே கம்பியெல்லாம் திருகுறாங்க. பெரிய தாலி வேல்ராஜ் கேமராமேன்னு எடுத்துட்டாலும் இந்த எந்திரம் படம் ஓடிடும். முளைக்குச்சி ஓடி அந்த மாப்பிள்ளை வேற எத்து புள்ள ஆறோம் மச்சான். உள்ள வந்து என்ன வச்சேன், என் குடும்பத்தில் நீங்க சம்மதம் பண்ண சம்மதமா? நான் உங்களுக்கு பொண்ணு தரேங்க. நல்லா பேசினாவே எவனுக்கு புரியாது. நான் உங்களுக்கு பொண்ணு தரேங்க. என் வீட்டில் எனக்கு தங்கச்சி இருக்குங்க, நீங்க கட்டிக்கிறீங்களாங்க? மெதுவாடா, உன் தங்கச்சி ஜாக்கெட்லாம் கிழிச்சிரு போலையாடா. இருடா இருடா, உங்க தங்கச்சி ஆள் எப்படி சூம்பும், எப்படி இருக்கும்? என் தங்கச்சி தாய் மீனாட்சி மாதிரி இருப்பாங்க. தாய் மீனாட்சிக்குத்தான் சித்திர திருவிழாவே. என் தாய் மீனாட்சி பட்டணத்துக்கு போனவங்க யாருமே வாழ்ந்ததா சரித்திரமையா. அங்கே வாரு எங்கள் அண்ணன் தட்டுது. நானும் அந்த மீனாட்சி பட்டணத்துக்கு போயிட்டேன். நாடக உலகத்தில் ஜெயிச்சேங்க ஐயா. நான் கும்பிடும் நீயே முந்துற. இல்லை மச்சான், ஸ்கிரிப்ட் கிடையாது, மொட்டை பாடம்டா மச்சான். என்ன மச்சான்? என் தங்கச்சி மீனாட்சி அழைச்சிக்கிட்டு வரட்டுமா? கூட்டியாந்து விடுங்க மச்சான். இல்லை இவனே என்னடா கறி வெற்றிய மாதிரியே போறேன். என் தங்கச்சி என்ன லட்சணத்தில் இருக்குமோ. அம்மன்பட்டி வந்த நேரம் இந்த புண்ணிய பூமியில் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பொம்பளையாலாம் கல்யாணத்துக்கு வரணும் தான் வந்து 2 வாழை மரத்தை பிடிச்சிக்கிட்டே நில்லுங்க. எப்போ கல்யாணம் முடியும் வாழைக்காய் பண்ணிட்டு போகலாம்ட்டு. அது வேற, இது இளைய வெடியா. என் பொண்டாட்டி வரப்போறா. என்னடா அது வடத்துல மாடை வைக்கவே, வடத்துல மாடை வைக்கும் போது இப்படித்தான் பெரிய மாடு வந்தாலும் சத்தம் வரும். ஓகேவா உங்களுக்கு? ஏய் மேடையில முனி ஓட்டம் இருக்குடா. இல்ல மச்சான். ஏய் நங்கு நங்குன்னு ஓடிச்சு. என்னது? பசங்க அலறவும் வெக்கப்பட்டு ஓடுதுங்க. ஏலே இது பொண்ணு ஓட்டுவார். ஏல கிழிச்சிட்டு எடுக்க வந்தியாடா? இல்ல மச்சான், நெல்லு கொடுக்காட்ட கிளி உள்ள ஓடுற மாதிரி. மச்சான் என் தங்கச்சியை பூட்டி பூட்டி வளர்த்தேங்க, அதுதான் இப்படி ஓடுது. பூட்டி வளர்த்து இப்படி மண்ணெண்ணெய் ஊற்றி விடு போ. இல்லை நீ போறதுக்குள்ளே காலையில 10ஆம் நம்பர் திரும்பிடும்டா, நாசமா போக. அப்பா அலறாதியப்பா, என் தங்கச்சி பயப்படுது.
உங்க தங்கச்சிய என்ன அவங்களே புலங்குறாங்க? புலக்கங்கட்ட குடும்பமா இருக்குமோ? இல்ல நீங்க நினைச்சு என் மடுவுல கை வைக்குது. உன் தங்கச்சி இந்த பொண்ணு கிடைக்காத உலகத்துல இந்த ஆம்பளைக்கு ஆத்தாடின்னு சொல்றாங்களே, உசிரே போதே. எனக்கு வாக்கப்புறம்னு சொன்னாங்களே, அவங்க காலடிக்கு என் சிரசை வைக்கிறேன் மச்சான். ஏழை இந்த களைக்கொட்டு காலை எங்கனே பார்த்துருக்கலாம். என்ன மச்சான் சொல்றீங்க? அதே வெடிச்ச பித்தருவு கால் என்னை எப்படி கொல்ல பார்க்குறாங்க. மின்சார பூவே பெண் பூவே என் ஆசை தோசை கேளா, நானும் உந்தன் உருவை நீ கொஞ்சம் உருவு. அதே அடம் வாய்ஸ், மிஸ்கின் வாய்ஸா ஏதோ என்னை கொல்ல பார்க்குறாங்க. பூங்காத்து முகரைய திரும்புமா, ராசாவே விரைக்குமா. இரு போய் மாத்திரை ஓட்டு வாரேன். மச்சான் மச்சான் விரைக்குமான்னு சொல்லிச்சப்பா. என் தங்கச்சிக்கு மொட்டை நாக்குங்க. நீதானா அந்த முண்டை ஏன் குடிய கெடுக்க வந்த கிறுக்கு முண்டை ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. ஐயா மாப்பிள்ள நீதானா அந்த கிறுக்கு பைய, லேசாக இந்த சுருக்கு பைய. ஐயா உங்க தங்கச்சி அந்த பணங்கொந்தைய மூட சொல்லுங்கய்யா. அது வேற இப்படி இருக்கு, இடிஞ்சு போன கரையாம்பொத்து மாதிரி. டேலே என்ன கலரு அடே உள்பாவடைக்கு என்னடா அதிரச பையா கட்டிட்டு வந்து. மீனாட்சி பட்டணத்துல அவசரத்துக்கு இதுதாங்க கிடைச்சிச்சு. ஏன் அதுக்கு நிலா காயுது நேரம் நல்ல நேரம். இருந்தா உன்னைய பார்த்துட்டு எவனுக்கும் பொண்டாட்டி ஆசையே வராதுதா. இப்படி ஒரு பொம்பளையா சாணி வறக்கிற முண்டை மாதிரி. நான் போயிட்டு வளகாப்பு போறா மச்சான். நீங்க பண்றது எதுல போய் தங்க போதும்? இல்ல மச்சான் நீங்க நினைச்சு தாய் மீனாட்சி காப்பாத்துவா. உங்களை நான் காப்பாற்றணும்டா காசு கொடுத்து. என்னப்பா தம்பி நீ எந்திரிச்சு போயிரு, தூக்கி உன் மேலே ஓட்டுவேன் கருவாடு மாதிரி. ஏன்டா நான் கட்டிட்டு தெருவதுலேயே நீ வாழவா, எனக்கு கரெக்டாக இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பொண்ணு கூட கிடைக்கல. கட்டி பொடியா கண்ணால கண்டபடி கட்டி பொடியா. விரத விட்டுட்டு செய்கிறேன் இருங்க. இந்த முடிச்சு போறேன் ஐயா. உங்கள் 2 பேர் காலில் விழுகிறேன், என்னை காப்பாற்றுங்க. நீ காலில் விழுந்தாலும் நான் வாக்கப்பட மாட்டேன். உனக்கு வாக்கப்பட வேண்டாம்தானடா விழுந்து. அடி பாதகத்தி உள்பாடு இல்லாம கேரட்டு கவர நான் காலில் விழுந்து கட்ட வேணாம்னு கட்டினேன். போடா மயிர் பிள்ளை காலில் விழுந்து மயிரை புழுங்குச்சு. போடா தங்கச்சியை கூட்ட வச்சோன்னா தொத்தாடு செம்புரியாட்டை கொண்டு வந்து உரிக்க கொண்டு வந்துருக்கேன். ஏன்டா என்னை கொல்ல பார்க்குறீங்களா? அம்மனை பண்ணிட்டேன். மச்சான் நீங்க காலில் விழுந்தாலும் என் தங்கச்சி உங்களுக்கு தாங்க. தம்பி மடுவில் அறுவலை எடுத்து வெட்டியே உரிய உனைய. அண்ணே எனக்கு பிடிக்கல இந்த மாப்பிள்ளை, எனக்கு பிடிக்கல. மீனுமா குண்டுல முண்டை சீக்கு இருக்கு. வீட்டுல ஆயிருந்தா இருந்தாலும் பெண் மலசு ஆழமுன்று சேச்சி இப்போ ஓட்டுறவனுக்கு தான் தெரியும். ஏன் நீங்க இதை ஓட்டி பார்த்தீங்களா? மீனுமா ஏ மீனு குட்டி இது நம்ம தம்பி இதை மீனு குட்டி தொடாதீங்க. கீரை மட்டும் இடுப்பை ஒடிச்சு ஒரு சொட கொண்டு அப்புறம் ஒரு அளவு தான். மச்சான் என்ன மச்சான் இதுல ஒரு பிரச்சனை இருக்குங்க. அண்ணே எனக்கு அம்மா இரு தங்கச்சி. அண்ணே எனக்கு வேணாம் 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 வேணாம். தங்கம் ஆடுகாலி முண்டா பொறையிறது. மச்சான் நீங்க தொட ஏன் தெரியுமா என் தங்கச்சி ஒதுங்கி ஒதுங்கி போகுது. வீட்டுக்கு தூரமா? இல்லங்க எங்க குல வழக்கப்படி என் தங்கச்சியை முதலா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க மாட்டேன். ஏலே செருப்புட்டு அடிச்சு புரியும். அதை நான் சொல்லணும்டா. ஏய் நான் சொல்லணும்டா. டைலாக் ஸ்கிரிப்ட்ல அப்படித்தான்டா இருக்கு. தங்கச்சி நீ முத்தத்தை குடுமா, அண்ணே ஜீவ சமாதி ஆயிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் முத்துமாரி கோயில காப்பு கட்டிட்டேன். என்னைய கொல்ல பாக்குறாங்களா? அடே
அடே கொடுத்தீங்கன்னா கொண்டு தங்கச்சி அண்ணே உன் கால்ல விழலாம். ஐயோ அண்ணே வாதை நிறைவேத்துறேன் அண்ணே வாதை என்ன 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 ஜக்கா ஜக்கா டேய் வராதீங்களா அடே வராதீங்களா குருவே வதறோம் தங்கச்சி அண்ணே அண்ணே இன்னைக்கு முத்த கொடுக்கறேன். வாயில உள்ள துண்டு அவருனே. தாண்டா உனக்கு அவரு அண்ணே வாடே. ஏய் அண்ணே கால கால புடிங்க. தங்கச்சி வாமா. புடிக்குறே வாமா. வா வா. வாமா தங்கச்சி வா. அண்ணே வாடே அண்ணே கால புடிங்க வாடே. அடிச்சா கண்டாலி வைக்கலாம் எனக்கு முண்டை ஐயோ கால்ல டேய் எத்து போல முண்டை மச்சான் என்ன மச்சான் கட்டி விடுப்பா. ஏ மச்சான் 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 வா மச்சான். மாப்ள வாயா. மாப்ளைக்கு ஒரு முத்தம் கொடு. அதுக்கு நீ வரால குனி ஐயோ இந்த காசை வாங்குறதுக்குள்ள கிறண்ட காலை உடச்சி விட்டாங்களே ஏலே இந்த எத்து பிள்ளோட முத்தம் கொடுத்தா எவன்டா பொழப்பேன் ஆமா நான் உனக்கு முத்தம் கொடுத்துறேன் வேற கட்டி வந்தேம்மா அடியா அடியா ரஞ்சி தாய் மீனாட்சி காப்பாத்துவா. காலையில் யாரு காப்பாத்துறாங்கன்னு பார்க்குறேன் மச்சான் ஏய் அம்மா அரிக்குது நம்மட்டு வாடி எங்க அண்ணன் சொன்னதுக்காண்டி உன்னை கட்டிக்கிறேன் மச்சான் இருத்தா இருத்தா எனக்கு நம்மன்னு அரிக்குது வாடி மாமா அம்பன்பட்டி பொம்பளை ஆளு ஊரா ஆ, நீ விறகு வெட்ட வரும்போது சொன்னுச்சுக்க என்ன சொன்னாங்க? தாய் உள்ளே ஊரம் சொன்னுச்சுக்க ம், பப்புன்னு போடுற எம்கேரோடைய இலைய வடியா நீ தான் இலைய வடியா சரி, இவதான் உங்க அதனால தான் இந்த நிலைமைக்கு. அம்மன் போட்டில ஆமா நீ வேற சொல்லி ரொம்ப கடவுள ஏய், பொம்பளை அடிக்கலாம் இதில் ஒழுங்கா மாறாப்பு இழுத்து விடுத்தாங்க. ஆமா உன்னை காட்டி நான் கூட பெருமையா நினைச்சேன். என்ன பிரமையா நினைச்சேன்? என்னை காட்டி நல்லா அழகானவா நல்லா உருளைக்கிழங்கு அடவை கட்டிட்டு நீ வந்து இல்லையா இல்லையா பின்ன? அங்கேயும் அச்சுமில்லாமா ஏய், மூடு. ஏய் யாருக்கு இருக்கு போயவில்ல யாருக்கு இருக்கு போயவில்ல நீ எல்லாம் புரிஞ்சுங்களை எல்லாம் போய் பணம் ஏய், உனக்கு புருஷன் கிடைக்க நீ போய் பண மரத்துல ஏறு, இல்லைன்னா கத்தாழைய பிடிச்சி அடிச்சுக்க, இல்லைன்னா ஊர்ல ஆம்பளையில இல்லையா உனக்கு? மீனாட்சி என்கிட்ட தான் வந்துருவா மீனாட்சி நானாச்சுண்டு என்கிட்ட தான் வந்துருவா அவதார் இருப்பேன் ஏண்டி, உனக்கு ஊர்லயே ஆம்பளைக்கு இல்லைன்னா எங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீனு ஆமா நீ ஆளுங்கள பாரு. அதுலயே முதிச்சு புரு. உன்னை அப்படி இங்க பிடிச்சு அத்துப்படி தெரிஞ்சுக்க, உன் மூக்க உடைச்சு விட வேண்டி யோ ஓமுக்கு உடத்தா ஆளுங்கள பாருல உட்காரே போய் பாரு. மண்டை மயிறு ஆளு மூஞ்சி முகர கட்டை. நீ போய் போச்சு மரத்துல யாரு நீ போய் ஏறடி. நீ யாருடி யாரு உனக்கு உனக்கு எல்லா நாளும் கடுக்க புள்ளானாலும் கண்டுகரு மீனாட்சி கோபப்படாத. உன் முகரைய வாழ்க்கைய பாரு, நினைச்சு பொம்பளை பாருப்பா. மூஞ்சி முகரைய. சும்மாரா குந்தாரி உன் முகரையில முடிச்சிட்டு போனா விளங்க போய் இதுல பாரு ஓட்ட பண்ணி சிரிக்கி. யாரு நீதான் நீ போய் காலை போந்துட்டு உன் மகன் தண்ணியில வா நீ கால ஏய் ஏய் உள்பாவடைங்கடி. ஏய் நீ கலட்டு என்ன பாவடின்னு பார்ப்போம் இந்தாடி உள்பாவடைங்கடி. ஏலே உள்பாவடை இல்லாம என்னடா அதிரச பைய கட்டிட்டு வந்திருக்காங்க ஏய் என்ன கீழ துணி தொங்குது, என்னது அது? என்ன இது இருக்குது அதுதான் சாணி மேட்டு கார்ல கட்டு வாங்கி வர சாணி ஏய், மேட்டு என்னடி இது பொம்பளை இப்படி தான் இருக்கா? சாணி மேட்டு அவன் சாணி தெரிக்காம கட்டியிருக்காரு சாணி நீ மேட்டா? காட்டு. ஏய் நீ காட்டுடி மீனாட்சி நல்ல கடிக்க வந்துருக்கா கடிக்க மீனாட்சி அங்க போய் தொட மாட்டேன் அப்படியே பத்து 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 எடுத்துருந்தா கோபப்படாதம்மா. நான் மாப்பிளைக்கு எங்கேம்மா போவேன்? சேலை கட்டையும் ஆளுகளையும் பாருனல. ஏய் இது இங்க ஓ தொல்ல கட்டி இந்த அவதாரி பல்ல இங்க வாடி ஒன்று நீ தொடாத. கேக்குற நீ வாடி. மீனாட்சி. அடி யார்கிட்ட தாண்டா அசிங்கமா தெரியுதுடி கீழ. என்ன அதிகம் மத்த நீ என்ன பத்தி ஒண்ணுதான் பொத்தி எடுத்துருடி நீ அதுவா? என்ன ஏய் டடி இங்க ஒரு முகர கட்டைய பாருனல பின்னாடி திரும்ப ஓ மோர கட்டை பாரு போது கண்ணாடி முந்தானி இழுத்து விடுறே. அங்க இருந்து வந்துட்டா என்ன என் மானம் முக்கியம் குடும்பத்துக்கு மானம் இத்தனை போச்சுன்னா நாடு செத்து போயிடுவான் ஏழை அவதாரி பாரு ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறான் ஐயோ நம்பிராஜ கும்பன் அடுத்தரவு அடிக்குதே. மானத்தை காத்துல பறக்கணும் இதுதான் காத்துல பறக்க விடுறதா வானத்தை. மானத்தை பத்தி நீ வாங்குறியா காத்துல பறக்க பேசுறாங்க ஆனா உலகத்திலே இன்னைக்கு தாண்டா தொப்புலே இல்லாத பொம்பளைய பாக்குறேன். மேவிரிச்சாடா திருச்சுலி ஆத்து மண்ணு மாதிரி. அங்க இருந்து வந்துட்டா என்ன நீ தான் இங்க இருந்து வந்துட்ட என்னைய பாரு வட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு. மீனாட்சி நீங்க ஆட்டிக்கிட்டு ஏய் மூடு பதாத
கண்ணு வந்து உருட்டு. ஆமா உன்னை மாதிரி நான் பொத்து பொத்து வைக்கிறேன் நான் கிடையாது. உனக்கு என்னைக்குமே உனக்குத்தான் நான் புரிச்சேன் உனக்குத்தான். வச்சுக்கா. நான் தான் வச்சுக்குவேன். என்னைக்குமே நீயே வச்சுக்கடி. நீ பொம்பளையா நீ வேற என்ன ஆடி? லங்காடி மாதிரி தெரியற. அடங்காப்பட எடுத்துருவாங்க அந்த படத்துல. வரத்தலே எதலடி வரத்தலே எல்லாத்துலயும் உனக்கு குறைச்சதாண்டி மண்டையில பண்ண பூச்சி விட்டா தலையில. என் கால்ல வரத்தலா. அந்த துணியை முதல்ல எடுத்து. ஐயோ. எங்கடி கொண்டு போய் வைக்கிற கைய? நீ ஊதாங்கலையில வச்சிட்டானே. இல்ல கால்ல வரத்தலா இருக்கனா இல்ல கையில வரத்தலா இருக்கனா இல்ல மண்டையில வரத்தலா இருக்கனா? அவட்ட பேச விட மாட்டேன். என்ன மைய வச்சால மருந்து வச்சால என்ன பேச விட மாட்டேன்றாரு. உனக்கு பொறாமையா இருக்குது அப்படியே பக்கம் இருக்க. பொறாம கடலாமையா இருக்கு கடலாமே. எதன கடலாமே? ஐயோ எரசா அடிச்சு இந்த ஏரியாவே எச்சி ஆக்கிட்டாலே. ஏடி உனக்கு அவ்வளவு வயித்தரிச்ச? ஆமா. இங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க உனக்கு பிடிக்கல. எனக்கு வகுத்தறிச்ச உனக்கு இது இருக்கு. எதை எரிச்ச? உன்னைய பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் எரியுது திக்கு திக்குன்னு. ஒன்னே கால நான் ரொம்ப குறைஞ்சவ. ஏன் சூத்து பத்துல என்னது? மீனாட்சி குடும்பமான காத்துல பறக்குது மீனாட்சி. குந்தாடி பேல அன்னைக்கு நான் சொன்னேன்டா வேணும் அவதாரி பே வேணா இவன் உலக அவதாரி பே ஊரு அவதாரி பேடா. நீ ரெட்ட புள்ள பெத்து கொடுப்பேன்னு நினைச்சேனே. பாதகத்தை மண்ணு செலிக்கிற சல்லாடை வர கிடைக்கும். அவருக்கு எச்சி புத்தி வந்துருச்சா? எங்கள் அப்பே நினச்சிட்டாரு நம்ம வர ஆளடா இவன் ரொம்பளோட கேவல போடுறான்னு நினைக்கிறாரு. என் பொண்டாட்டியை பாரு பாய் டெய்லி காலடி மண் எடுத்து சுற்றி போடணும். 2 முண்டையும் சுத்த ஊற்றி முண்டையை 2 பேரும் கிடைச்சதே பெருசு போது. போதும் தான். தங்கச்சி அம்மா மைசெட்டை உள்ளவங்க யாராவது 60 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களாடா? ஏழேலங்கிலேயே
ரொம்ப சந்தோஷம். அண்ணா யாரு இவ இளையவடியா அவன் மூத்த குடியா? இது மூத்தவடியா? என்ன சொல்றீங்க? இன்னும் தெரியலையா? யார் நீங்க? நான் தான் உங்க நாத்தனா. நாத்தனாக்குறான்னீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடாமா? யாருக்கு நாத்தனா? எப்படி நாத்தனா? நீங்க தான் எனக்கு நாத்தனா. எப்படி நாத்தனா? இவர் விழுத்தாட்டி போட்டு ஏத்தனார், நீங்க நாத்தனார். என்னது? ஏய் உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. சில் துணி 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 துணியை விடுங்க, துணியை விடுங்க. துணி துணிங்க. தப்பு தப்பா பேசுறீங்க. அண்ணே என்ன அழுகுறாங்க? பெத்த புருஷனாச்சி. எந்த ஊர்ல பொண்டாட்டி இந்த பகுதியில புருஷனை கட்டி பிடிச்சி பெத்தாம் பிறந்தான ஒப்பு வச்சு புருஷனுக்கு பெத்தாம் பிறந்த. அண்ணே நீ புருஷனா? அப்புறம் என்ன ரூம் பாயா? ஏய் அங்க பாரு, அங்க ஐயோ இளையவடியா அதிரசத்தேவடியா? அங்க பாரு கட்டி பிடிக்கிறது. ஏய் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு எங்கே ஏறுற? பரவாயில்லைமா? ஹலோ அண்ணே 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 கையை கொண்டு எங்க வைக்குது பாருங்க. என்னது நாத்தனா மாதிரியே பிடிக்கலையே. தூண்டி முள்ள புழு கோர்த்து. ஏய் நாத்தனா மாதிரியே பிடிக்கலையே. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுது? இங்கிட்டு வா. என்ன புழு? இது என்னடா இது? ரவ செலிக்கிற சல்லாட மாதிரி இருக்கு. என்னடா ஒட்டு மசுரா? இங்கே வாரு. அரியநாச்சிக்கு முடி இறக்கிட்டாலே. ஒரு ஊரா நாளைக்கு திருச்சி தொகுதி ஊரா பேசுவாங்க. அம்மன்பட்டியில் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன ஆச்சான்னு கேட்டா நாளைக்கு பேரும் போலும் கிடைக்கும். அம்மன்பட்டியில் ராதாகிருஷ்ணன் வந்து மதுரை புடுங்கினாங்க. மீனாட்சி அது வாரு தீபாவளிக்கு. அலலோ 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 அலலமே அலலோ 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 என்னது? என்ன படம் எடுக்கிற? இந்த பறவையில விரட்டுறேன். ஓ சரி என்ன நம்பல. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. அல்ல உள்ள போய் ஆளுக்கு ஒரு பறவை வந்து முருகனை விரட்டுவோமா? ஆமா முருகனை விரட்டுவோமா இல்ல பறவை விரட்டுவோமா? பறவை விரட்டிடுவோம். இன்னைக்கு முருகனை தான் விரட்டணும். அதனால ஆலலம் சோ சோ